இந்த உலகத்துல நம்ம வாழ்க்கையில நினைக்காத சோகமான நிகழ்வு நடக்காத வர ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதுவே நமக்கு மிகவும் நெருக்கமானவங்க இந்த உலகத்தை விட்டு போகிற சமயம் அவங்க பேசின ஒரு வார்த்தை, நம்மளை கடைசியா பார்த்த ஒரு பார்வை, நம்ம கையை பிடிச்சுக்கிட்ட அந்த நொடி நம்மளோட ஆயுசுக்கும் மனசுல நிற்கும். அப்படிப்பட்ட உணர்வு பூர்வமான கதையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது உங்கள் அனிஃபர் ஜான் டாக்ஸ். நான் உங்கள் அனிஃபர். வாங்க கதைக்குள்ள போகலாம். எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு நபர் இருப்பாங்க, அவங்கள பத்தி நினைக்கவே கூடாதுன்னு தான் தோணும். ஆனா அவங்கள பத்தி நினைக்காம காலையில இருந்து எழுந்த உடனே வேலையே ஓடாது. முதல்ல நம்ம நினைக்கிறது அவங்களோட முகமா தான் இருக்கும். அப்படிதான் எனக்கு எங்க அம்மா அப்படின்னு சொல்லி சொல்றான் ஒரு இளைஞன். அவனோட அழகான கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு சின்ன அழகான கிராமம். பொழுதுபோக்கான நேரத்துல நானும் எங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ எங்க அம்மாவை பார்த்து நான் கேட்டேன், அம்மா ஒரு நாளைக்கு எனக்கு 4 வாட்டி சாப்பாடு போடுறீங்க, நானும் சாப்பிட்றேன், ஆனால் நீங்கள் 2 வாட்டி கூட ஒழுங்காக சாப்பிட்றது இல்லையேம்மா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ சாப்பிட்றத பார்த்தாலே எனக்கு போதும்ப்பா, என்னோட வயிறு பசி எல்லாம் அடங்கிடும், எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அதை கேட்ட உடனே மெய் சிலுத்துருச்சு எங்கள் அம்மாவோட பாசத்தை கண்டு. இப்போ நான் வளர்ந்துட்டேமா அப்படிங்கிற மாதிரி சொன்னானா. எனக்கு எப்பவுமே நீ குட்டி பையன்தாண்டா, அந்த கதவுக்கு இடையில நின்றுட்டு நல்லா விளையாட முடிச்சுட்டு ஒடி வந்து பசியா என்ன பாப்ப பாரு ஒரு பார்வை, அது இன்னும் எனக்கு மனசுக்குள்ள நிக்குது. எனக்கு எப்பவுமே என் பையன் குட்டி பையன்தான் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்களாம். அவனை பார்த்து உடனே நான் மனசுல நினைச்சேன், எங்க அம்மாவை சின்ன வயசுல இருந்து நான் நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் நல்லா சாப்பிடணுங்கிறதுக்காக எங்க அம்மா ஒழுங்கா சாப்பிட்டது கூட இல்லை. அக்கம் பக்கத்துல இருக்கிற வீட்டிலலாம் போய் பாத்திரம் கழுவி, காடு மேடு கழனிலெல்லாம் போய் நல்லா வேலை செஞ்சு என்னை நல்லா வளர்த்துட்டாங்க. இனி நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். எங்கள் அம்மாவை நல்லா உட்கார வச்சு சாப்பாடு போட்டு நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சேன். ரொம்ப நாட்கள் போணுச்சு. நான் படித்த படிப்புக்கு எனக்கு ஏற்ற மாதிரி சம்பளத்தில் ஊரில் வேலையே கிடைக்கல. எனக்கு ரொம்பவும் சங்கடமாக போச்சு. நான் நல்லா அம்மாவை பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு சரியான வேலை இல்லைன்னு தோணுச்சு. உடனே ஒரு தீர்மானம் பண்ணினேன், இங்கே இருந்தால் நம்மளால் அம்மாவை நல்லா பார்த்துக்க முடியாது, சென்னைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். மாதம் மாதம் பணத்தை அம்மாவுக்கு அனுப்புனா அம்மா சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டேன். நான் நினச்சது எனக்கு தப்புன்னு அப்போ புரியலை. நானும் கிளம்பிட்டேன் சென்னைக்கு. போய் கஷ்டப்பட்டு வேலை தேடினேன். வேலை கிடைச்சதும் மாதம் மாதம் அம்மாவுக்கு பணத்தையும் அனுப்பினேன். தினமும் சென்னையிலேருந்து அம்மா கிட்ட தொலைபேசியில் உரையாடுவேன். அம்மாவுக்கு செலவு அனுப்பினதோடு மட்டும் இல்லாமல் அம்மா உடல்நிலை எப்படி இருக்குன்னு விசாரிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் எப்போவுமே எங்கள் அம்மா என்கிட்ட சொல்கிற ஒரே வார்த்தை, நீ சந்தோஷமாக இருக்கியாயா, நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அது மட்டுமே போதும் அப்படிங்கிறது தான். என்கிட்ட எங்கள் அம்மா ரொம்ப ஆடம்பரமாக நகையோ புடவையோ இது வேணும் இல்லை எனக்கு ஏதாவது வாங்கித்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டதே இல்லை ஒரு நாளுமே. என்கிட்ட கேட்டதெல்லாம் நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். எனக்கு அதுவும் புரியலை அப்போல்லாம். ரொம்ப காலம் போச்சு. எங்கள் அம்மா கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கவனித்தேன். தொலைபேசியில் அவங்க உரையாடிட்டு இருக்கும்போது அவங்க குரலில் ஏதோ ஒரு மாற்றம் இருந்தது. தளர்ந்த மாதிரி இருந்தது அவங்களோட குரல். அதை கேட்டது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாகி போயிடுச்சு. அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு. அம்மா சொன்னாங்க, எனக்கு கை கால் எல்லாமே வலிக்குதுப்பா, வயசாயிடுச்சுல்ல, அதுதான், ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ நல்லா இருந்தா போதும், நீ சந்தோஷமா இருக்கியான்னு தான் என்கிட்ட கேட்டாங்க. இதை கேட்ட உடனே எனக்கு ஒன்றுமே ஓடலை. அம்மாவோட குரல் ரொம்ப தளர்ந்த மாதிரி இருக்கு. அம்மா என்னை பற்றி விசாரிக்கிறாங்கங்கிற மாதிரி யோசித்தேன். நான் நாளைக்கே உன்னை வந்து பார்க்குறேம்மா, பயப்படாத, தைரியமாயிருன்னு சொன்னேன். இவ்வளவு நாளாக நான் எனக்கு பணம் சம்பாதிக்கிறது தான் முக்கியம், பணம் சம்பாதிச்சு அம்மாவுக்கு கொடுத்தா போதுங்கிற மாதிரி தான் நினச்சேன். அம்மாவை நான் ஒரு நேரம் கூட போய் பார்க்கறதுக்கு எனக்கு என்னோட வேலையை வந்து ஒத்துழைக்கவே இல்லை. இப்போ அம்மாவோட குரலை கேட்ட உடனே எப்படியாவது நான் ஊருக்கு போயிடணும்னு நினச்சேன். ஊருக்கும் கிளம்பிட்டேன். அடுத்த நாள் காலையிலே நான் ஊருக்கு வந்தேன். வந்து என் வீட்டுக்கு வாசலுக்கு அருகில் போகும்போது எனக்கு மனசே உடஞ்சிடுச்சு. என்னதான் ஆச்சுன்னா, எங்கள் அம்மா படுக்கையில் இருந்தாங்க. எங்கள் அம்மாவால் எழுந்திருக்க கூட முடியலை. அதை பார்த்த உடனே என் கண்களில் கண்ணீர் நிறைஞ்சிச்சு. என் ஓடி போய் எங்கள் அம்மாவோட பக்கத்தில் உட்காந்துக்கிட்டேன். என்னம்மா இப்படி இருக்கீங்க, என்கிட்ட எதுவுமே சொல்லலையம்மா, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அம்மா என்னையா சொல்கிற, நீ சந்தோஷமாக இருக்கிறது மட்டும்தான் எனக்கு வாழ்க்கையில் தேவையான ஒன்றா இருந்தது அப்படிங்கிற மாதிரி அம்மா சொன்னாங்க. உன்னை பார்த்துட்டேன்யா, கடைசியாக உன்னை பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப நல்லா தூக்கம் வருது அப்படின்னு அம்மா சொன்னது தான் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. மறந்துடாதையா, நீ சந்தோஷமாக இருக்கிறது தான் அம்மாவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அம்மா கடைசியாகவும் சொன்னாங்க. என்னை பார்த்த சந்தோஷத்தில் அம்மா தூங்கவும் ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் நேரம் போச்சு. அம்மாவை எழுப்பி எழுப்பி பார்த்தேன், அம்மா எந்திக்கவே இல்லை. என்னை பார்த்த அம்மா கடைசியாக சொன்ன வார்த்தை எனக்கு மறக்கவே முடியலை. அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க. அந்த நாளையும் என்னால் மறக்க முடியல.
நான் என்ன அவளுக்கு கொடுத்தங்கிறத விட அவ என்ன என்கிட்ட எதிர்பார்த்தாங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது என் வாழ்க்கையில. அம்மாவோட கடைசி வார்த்தையா இருந்தது அந்த வார்த்தை. நான் எங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு பட்டுப்புடவையோ விலை உயர்ந்த ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையும் நான் கொடுக்க விரும்பலை. அவள் 3 நேரம் உண்ணுறதுக்கு உணவும் இருக்கிறதுக்கு ஒரு நிம்மதியான இடத்தையும் தான் நான் கொடுக்க விரும்பினேன். அதை கூட என்னால் சரியாக கொடுக்க முடியாத ஒரு நிலைமைக்கு நான் வந்துட்டனோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசுக்குள்ளே எப்போவுமே ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போவும் நல்ல உணவுகளை நான் உண்ணம் போகும்போது எங்கள் அம்மாவை நினைக்காத நாளே இல்லை. உணவை பார்க்கும்போதே எங்கள் அம்மாவோட முகம்தான் என் கண்ணுக்குள்ளே வந்து நிற்கும். ஏன்னா எனக்காக உணவு கொடுத்துட்டு நிறைய நாட்களில் பட்டினியாக இருந்திருக்கா. ஆனால் அவளுக்கு கடைசியாக நான் 3 நேரம் உணவு எப்போ கொடுத்தேங்கிறது எனக்கு ஞாபகத்திலே இல்லை. இருக்கும்போது எனக்கு அருமை தெரியவே இல்லை. நான் அம்மாவை மதித்தேன், அம்மாவுக்காக நிறைய சம்பாதிக்கணும்னு நினச்சேன். ஆனால் அவள் விரும்பின சந்தோஷத்தை அவளுக்கு கொடுக்க தவறிட்டனோன்னு எனக்கு தோணுது. கடைசி அவள் என்னை பார்த்த பார்வை இருக்கே, அதை என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியல. ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும் போது இனி அம்மாவை பற்றி நினைக்கவே கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நான் எழுந்ததும் எனக்கு முதல்ல ஞாபகம் வருது என்னோட அம்மாவோட முகமாக தான் இருக்குது. இதை என்னால் மாற்றவே முடியலை. அவள் முகத்தை பார்க்காம என்னால் நாளை தொடங்கவும் முடியலை. அவள் என்கிட்ட கடைசியாக கேட்டுக்கிட்டது, நீ சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. அதனாலே என்னை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நான் நிறையவே ட்ரை பண்ணுறேன், சந்தோஷமாகவும் இருக்கிறேன். ஆனால் எங்கள் அம்மா நினச்ச மாதிரி அதை பார்க்குறதுக்கு அவள் இல்லைங்கிற வருத்தம் என்கிட்ட அதிகமாகவே இருக்குது. நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் எல்லா நேரமும் நம்ம கூட இருக்கிறது இல்லை. நம்மளோட இருக்கிற நேரத்தில் அவங்கள பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறதும் இல்லை. கடைசி அவங்க விட்டு சென்ற வார்த்தைகளும் நினைவுகளும் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை விட்டு அழியாமல் இருக்குது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களோட வாழ்க்கையில் யாரையாவது கண்டிப்பாக ஞாபகப்படுத்தியிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நெருக்கமானவங்க இருந்தால் அவங்கள பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக்கை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.